எண்ணெயினுடைய சக்தியும் அதை கொடுக்கிற இந்த நிலத்தினுடைய மதிப்பும் என்னங்கிறதை இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா அந்த பணத்தை அனுபவிக்க போறது அந்த 2 பேரும். ராஜா, ரவி ஒத்துமை ஒத்துமைன்னு சொல்லி உங்க வாயை பூட்டி வச்சிருந்தாங்களே, இப்ப என்ன செய்ய போறீங்க? அப்பா, இத புரிஞ்சுக்க இவ்வளவு நேரம் ஆச்சாப்பா? பாதி ராத்திரி அதுவும் இன்னைக்குன்னு பார்த்து ஏன் இப்படி ஒரு கூட்டம்? ஏன் பேசாம இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. இதுல விஷயத்தை தெளிவா எழுதியிருக்கிறான், நீங்களே படிச்சு பாருங்க. இந்த கிராமத்துக்கு என்ன போராத காலம் வந்துருச்சு? திடீர்னு ஏன் இந்த கிளர்ச்சி எல்லாம்? எத்தனை நாளைக்கு உழைச்சிட்டு சும்மா இருக்கிறது? உங்ககிட்ட இருக்கிற நிலத்தை உழைக்கிற எங்களுக்கு பிரிச்சு கொடுங்க. இந்த பிரிவினை எண்ணம் எல்லாம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? எங்க உழைப்பினால நீங்க மட்டும் நல்லா இருக்கணுமா? அப்படி கேளியா? அர்த்தம் இல்லாத பேச்சு. ரவி, சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, அத்தனை பேரை அடிச்சு வரட்டும். பொறுமையா ராஜா, நீ எதுவும் பேசாத. எங்க கிட்ட இருக்கிற நிலமெல்லாம் எங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு சொன்னீங்களே, அது பேச்சோட போட சரியா? சட்டப்படி எங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். நாம ஒன்னா சேர்ந்திருந்தாத்தான் உறுதியோடவும் பலத்தோடவும் வாழ முடியும். பிரிவினை நம்ம பலகீனப்படுத்தணும். நீங்க சுயநலக்காரங்க இல்லைங்கிறது நிரூபிச்சு காட்டுங்க. ஓஹோ, எங்க நேர்மையே சந்தேகிக்கக்கூடிய கட்டம் வந்துருச்சா? சரி, பிரிவினை தான் கேட்க வந்திருக்கீங்க. கையிலேயே தீவட்டி ஊரையே கொடுத்த போறீங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. திருடர்களாகவும் நாடோடிகளாகவும் தெரிஞ்ச நாம இப்பத்தான் மனிதர்களா மாறி இருக்கோம். சரி, மனுஷனா மாத்துறீங்க, இப்ப முதலாளியா மாத்துங்க. ரவி, இவங்க கிட்ட என்ன பேச்சு? நிலத்தை பிரிச்சு தர முடியாது. உங்களால ஆக பாத்துக்குங்க. உங்க விருப்பப்படியே சொத்துக்களை எல்லாம் கிராமத்தில் உள்ள எல்லாருக்கும் சரிசமமா பிரிச்சுட்டேன். அதுக்கு உத்தரவாதமா அந்த சாசன பத்திரங்களை ஒவ்வொருத்தரா வந்து வாங்கிக்குங்க. வந்து வாங்கிக்குங்க. ஏன் தயங்குறீங்க? ஏண்டா அது கூட்டமா இருந்து கூச்சல் போட்டுங்களே, ஒத்தத்தரம் வந்து வாங்கிட்டு போங்கடா. நாங்க சுயநலவாதிங்க இல்ல அப்படிங்கறத இதன் மூலமா நிரூபிச்சுட்டோம். நீங்களும் நாங்க எதிர்பார்க்கிறபடியே நடந்துக்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. குறுக்க கோடுகளை போட்டாலும் பூமி ஒன்னா இருக்கிற மாதிரி நாம நிலங்களை பிரிச்சுக்கிட்டாலும் நம்ம உறவு என்னைக்கும் போறவே இருக்கு. கிராமத்தையே கூறு கூறா பிரிச்சாச்சு. இனிமே பறிக்கிறதா கஷ்டம். பணத்தாசையை தூண்டிவிட்டு பிரிவினை செஞ்சோம். இப்ப பணத்தையே காட்டி நிலங்களை பறிமுதல் பண்ணுவோம். அப்ப நாளைக்கே நல்ல நாள் ஆரம்பிச்சிருவோமா? டேய், கட்சி மாறின ஆளுங்களுக்குள்ளேயே நீதாண்டா நேர்மையானவன். கிராமத்து பொதுமக்களே, பெரியோர்களே, அதிர்ஷ்டம் உங்களை தேடிக்கொண்டு வருகிறது. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நழுவிடாதீர்கள். மண்ணெல்லாம் பொன்னாகும் மகத்தான தருணம். நீங்கள் கனவிலும் எதிர்பார்க்க முடியாத விலை. கையிலே பணம். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். எங்க வெளியூர்காரங்க நம்ம பூமியை விலை பேச வந்திருக்காங்களே, அவங்களை வேடிக்கை பார்க்க போறீங்களா? நமக்குள்ள நாம நிலத்தை பிரிச்சுக்கிட்டோமே, அதனால நாம நிலத்தையே விட்டு பிரிஞ்சிருவோம் பகல் கனவு கண்டுட்டு வந்திருக்காங்களே, அவங்கள பார்க்க போறீங்களா? இது நாள் வரைக்கும் இந்த நிலத்து மேல அக்கறை இல்லாம இருந்தவங்க இன்னைக்கு மட்டும் இதே நிலத்துக்கு அதிக விலை கொடுத்து வாங்க இங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காங்களே. ஏன்? பிச்சை காசை நம்ம கிட்ட தூக்கி எறிஞ்சு அவங்க லட்ச லட்சமா சம்பாதிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. நமக்குள்ள இருக்கிற ஒத்துமையை கெடுத்து நாம இங்க அமைச்சிருக்கோமே இந்த புதிய சமுதாயம், அதையே ஒழிச்சு கட்ட அவங்க முயற்சி பண்றாங்க. நாம உறுதியோடு இருக்க ஏக்கருக்கு 1000 2000 விலையை ஏத்தி ஏத்தி நம்ம ஒத்துமையும் உறுதியையும் குலைக்க பார்ப்பாங்க. நம்ம அடிமைப்படுத்த இங்க வந்திருக்கிறவங்க அவமானப்பட்டு திரும்பணும். நாம பாடுபட்டு உருவாக்கினத அந்த கேடு கட்டவனுக்கு கொடுக்க மாட்டோங்கிறத உணர்ந்து அவங்க இந்த இடத்தை விட்டே ஓடணும். ஒரு ஏக்கர் 1000 ரூபாய். ஒரு ஏக்கர் நிலம் 2000 ரூபாய். ஒரு ஏக்கர் நிலம் 2000 ரூபாய். அடே, நம்மள பிச்சைக்காரன் நினைச்ச அதே சோமாரிங்க இன்னைக்கு நம்ம கிட்ட பிச்சைக்காக வந்திருக்காங்கடா. இந்த நேரத்துல நம்ம அத்தனை பேரும் உஷாரா இருக்கணும். ஆமா, இந்த எல்லைக்கோட்டை தாண்டி யாருமே அங்க போக கூடாது.
நம்ம கட்டுப்பாட்டையும் ஒத்துமையும் எதிரிங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் குறுக்கென்ற கயிறை கட்டி வச்சிருக்கோம். இந்த கயிறை தாண்டி யாருமே வரமாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. டேய், அவனுங்க விலை ஏத்திட்டே போவானுங்க. நம்ம ஒவ்வொரு வாட்டி அவனுங்க விலை ஏத்தும் போதும் அவங்கள கலாட்டா பண்ணி சிரிக்கணும். புரியுதா? 4000 ரூபாய். ஒரு ஏக்கர் 4000 ரூபாய். ஒரு ஏக்கர் 5000 ரூபாய். ஒரு ஏக்கர் 10,000 ரூபாய். 10,000 ரூபாய். ஒரு தரம் 10,000. ரெண்டு தரம் 10,000. 10,000 முழுகிறா. மாரிமுத்து, நீயுமா? போடா. சும்மா கையை கவுந்துக்கிட்டு தான் தலே. அப்படி போடு. ஏன்டா இப்படி அக்கிரமம் பண்றீங்க? கொடி கட்டி ஒத்துமைக்காக கொள்கைகளை வகுத்த இடம் இது. டேய், நம்ம சங்க கூட்டம் நடந்த இடம்டா இது. இந்த இடத்தை ஏன்டா இப்படி பாழ்படுத்துறீங்க? ஏய், யார பாத்தா இந்த கேள்வி கேக்குறாரு? அவரையே கேட்டுக்கிறாரு போல இருக்கு. ராமாயணத்து சண்டைக்கு ஒரு சீதை, மகாபாரத சண்டைக்கு ஒரு துரோபத, இந்த கிராமத்து சண்டைக்கு ஒரு உத்தமி பேரு வாணி. இந்த ஊரு பிரிஞ்சதுக்கே காரணம் அவருடைய மக வாணிதான்னு அவருக்கே தெரியாதா? ராஜா தானே முதல்ல அந்த பொம்பளை பிடிச்சாங்க. இவ உத்தமியா இருந்தா இவன் கூட தானே ஒழுங்கா இருக்கணும். இங்க வந்தவன ரவிய பிடிச்சான். ராஜாவுக்கு கோவம் வராதா? குதிச்சது ரத்தம். அதனாலதான் வெட்டினா கிராமத்தை ரெண்டா. ஆயா வந்தாலும் வந்தா அகப்பையும் கூட அலக்கலக்கா பண்ணிட்டேன். நானா இருந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் பெற்ற மகளா இருந்தாலும் சரி, உண்மையை வெட்டு. அவ இருந்தா என்ன, செத்த இந்த ஊரு குடும்பம் இந்த ஊரையே மயானமாக்கிடுச்சு. யார்கிட்ட காட்ட உன் கோவத்தை? லட்சியத்தை கெடுத்து, கொள்கையை கெடுத்து, இந்த ஊரையை கெடுத்த உன் பொண்ணு கிட்ட போய் காட்ட உன் கோவத்தை. ரோட்டை வந்துட்டு அவருக்கு. என்னப்பா வாணி, நீ இந்த ஊருக்கு வந்தாலும் வந்த, அவங்க ரெண்டு பேருக்குள்ள விரோதம் வந்துடுச்சு. அவங்க விரோதம் இந்த ஊரையே ரெண்டாக்கிடுச்சு. இப்பதான் நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏய், நில்லு. உன்னை பலி கொடுத்துட்டேன்னா எல்லாம் சரியா போயிடும். ஐயையோ! அம்மா, அம்மா, எங்க அப்பாரு பெருத்தனமா என்ன துரத்திட்டு வராரு. எதுக்கா? ஐயோ, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத. ஆண்டவனால கூட இவளை காப்பாற்ற முடியாது. யோ மாரிமுத்து, என்னையா இது? அறிவான கீழே போடியா. இந்த கிராமமே ரெண்டா பிரியறதுக்கு இவதான் காரணம்னா இவ உயிரோட இருக்க கூடாது. வழி எப்படி? என்ன கூப்பிட்டு தான் நீ அவளை தொட முடியும். வாயா. இந்த விஷயத்துல நீ தலையிடாத. எங்க கொள்கைகளுக்கு இவ யமனா வந்திருக்கிறா. இப்ப நான் இவளுக்கு யமனா வந்திருக்கிறேன். அறிவான கீழே போடியா. முடியாது. யோ, ஊரை கூறு போட்டது அந்த ராஜா. அதுக்கு இந்த அப்பாவி பொண்ணு என்னையா செய்வா? பல பேர் கண்ணு எங்க கிராமத்து மேல விழுந்திருக்கு. அதுக்காக நான் இவளை பலி கொடுக்க தயாராயிட்டேன். இவ ஒடிஞ்சா ரெண்டு பட்டுக்கிற கிராமமே ஒண்ணாயிடும். வழி எப்படி? தள்ளையா. வேண்டாம், என்னை தடுக்காத. நான் சொல்றதை கேளு. நான் ஏற்கனவே ஒரு கொலை செஞ்சேன். வழி விடுறதா இல்லையா? கொல்லாம நான் இந்த இடத்தை விட்டு நகர போறதில்ல. வேண்டாம், என்னை தடுக்காதே. நான் சொல்றதை கேளு. என்னை பொல்லாதவன் ஆக்காதே. வேண்டாம், நான் சொல்றதை கேளு. வழி விடு. விட போறியா? அம்மா, அம்மா, என்னம்மா நடந்துச்சு? அம்மா, பல குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கணும்னா யாரையாவது ஒருத்தரை பலி கொடுத்தா சரியா போயிடும். அத தப்பா நான் செஞ்சேன். நீங்க அனாதைகளா இருக்கும் போது ஒத்துமையா இருந்தீங்க.
அம்மா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒத்துமை போயிடுச்சு. மறுபடியும் உங்களை நான் அனாதையாக்கிட்டு போயிடுறேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. இந்த ஊரையே கூறாக்கின நீங்க இந்த உடம்பையும் 2 கூறாக்கி தனித்தனியா கொண்டு வைங்க. அம்மா கொண்டாடா கைய. ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கும் ஏதாச்சும் அர்த்தம் இருக்கணும். இந்த கூடக்காரி வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு அர்த்தம் இருந்திருக்கு. அது அடிச்சு நொறுக்கு, தகர்த்து தரமட்டமாக்கு. வாணி, வாணி, பொன்னி பிரசவ வேதனையில செஞ்சுட்டு இருக்கா. ஐயோ, இப்ப என்னங்க செய்யறது? இந்த பெரிய மனுஷன் நீங்க கவனிச்சீங்க, அந்த தடியை நான் கவனிச்சுக்கிறேன். மாரிமுத்து,
மழையினால ஒட்டி ஒதுங்க கூட இடம் இல்லாம குழந்தை குட்டிகளோட தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா. மழை நிக்கிற வரைக்கும் அவங்க எல்லாம் இங்க தங்க, நீங்க தான் இடம் கொடுத்து உதவி செய்யணும். என்னப்பா இது கேள்வி? கூப்பிடுப்பாங்க எல்லாம். மனிதனின் வாழ்க்கை மேகங்கள் போலே, சமூக வாழ்வோ சக்கரம் போலே, சென்ற காலம் அனுபவமாகும், சேரும் நேரம் ஒளிமயமாகும். வானம் பூமி நடுவினில் உலகம், வாழ்பவர்க்கெல்லாம் 4 சுவர்கள்.